கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லணும். ஒரு நபர் வந்து உட்காராரு, சார் என் மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க சார், எனக்கு அது என்னன்னு தெரியணும். அண்ணா உட்காந்துருக்கார், நான் எடுத்து படிக்கிறேன். ஆஸ்கிம் டு கம் லேட்டர், அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவரை வர சொல்லி. பொதுவாக இந்த மனுஷன் என்ன நினச்சிக்கோ, ஏதோ காசுப்பட்டு திரும்ப வர சொல்கிறாரு. உண்மை அது இல்லை. என்னன்னு கேட்டால் அவங்க மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகும். ஒரு சாப்டரில் ஃப்ளைட்டை பற்றி சொல்லும். அந்த ஃப்ளைட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி. Flying birds leaving behind. Flying bird leaves a sound, not fitting to fly high. I want to know sex of the baby. நான் சொன்னேன், it is wrong to ask that question. டெஸ்ட் பண்ணின உடனே செக்ஸ் ஆஃப் த பேபி யாரால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கே, நம்மளுடைய ஆர்வம் அதிகமாக இருக்குது, நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்கங்கிறது வந்து நார்மல் எதிர்பார்க்கறது. ஆனால் அந்த டிமாண்ட், அந்த உணர்வே தப்பு. அது அவன் உணர்ந்துக்கல. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஐச்சிங் அப்படிங்கிற முறையை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் போது எல்லாரும் எப்படி இதை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் ஐச்சிங் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற பட்சத்துல இப்ப எனக்கு ஒரு விஷயம் நீங்க ப்ரெடிக்ட் பண்றது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா தொடர்ந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்படி இது வந்து ப்ரெடிக்ஷன் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குமா? இது வந்து இப்ப நீங்க சைனீஸ்ன்னு சொல்றீங்க, ஒரு ஃபாரின்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு சூட் ஆகுமா? ஏன்னா இப்ப நம்முடைய முறை, இப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிடம் எடுத்துக்கிட்டாலோ, இல்ல வந்து நாடி ஜோதிடம் எடுத்துக்கிட்டாலோ, இல்ல சோழி பிரசனம் எடுத்துக்கிட்டாலோ, இதெல்லாம் ஃபாரின்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். வாஸ்து முறையே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கறத நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். இது நமக்கு வாஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அது நிறைய பேத்துக்கு வந்து அக்யூரேட்டா அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகுமா? முதல்ல நியாயமான கேள்வி, உண்மையும் கூட. இது உங்களுக்கு அப்ளிகபிள். இது எப்படின்னா, இட்ஸ் அ யூனிவர்சல் ரைட்டிங். எந்த ஊர்ல இருந்து யார் படித்தாலும் இனம், மொழி, மதம், நிறம், கலாச்சாரம் இதெல்லாம் கடந்து எடுத்து படிக்கிற நபரோட பொருந்தும். கேட்குற கேள்வியும் அதுக்கான பதிலும் அந்த நபருக்கான அவங்க கண்டிஷனுக்கும் பொருந்தும். நமக்கு வழிகாட்டும். ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். இது இந்த லேடி வந்து அமெரிக்காவில் தன்னுடைய உறவுகளை எல்லாம் காரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க ஐச்சிங்கை கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இமெயில் வருது. அதை ஃபோரமில் போட்ட உடனே நான் சொன்னேன், கோ அண்ட் மீட் த ஓல்டஸ்ட் லேடி இன் த ஹவுஸ். வீட்டில் இருக்கிற மூத்த பெண்ணை பார் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல அந்த மக்கள் புரியல. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வீட்டில் ஒரு அத்தை இருக்காங்க, வயசானவங்க. அவங்க தான் ஃபேமிலியில் இருக்கிறதுலேயே மூத்தவங்க. அவங்கள போய் பார்க்குறாங்க முதல்ல. மீதி பேரை அதுக்கப்புறமா பார்க்குறாங்க. இந்த அத்தையை போய் பார்த்த அந்த 2 நாள் அத்தை லாஸ்ட் டேஸ். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிடுறாங்க. இது அர்த்தம் என்னன்னா, அவங்க யாரோ எங்கேயோ இருக்காங்க, என்ன நடவடிக்கையோ எடுக்கிறாங்க, நான் எங்கே இருந்தோ அதை சொல்கிறேன். அதை அவங்க உணர்ந்து பொருந்தி அதை நடவடிக்கை எடுத்து அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி சொல்லிண்டே போகலாம். இப்போ எனக்கு கன்சல்ட் பண்ணவங்க இப்போ படிக்கிற பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கார், கலிஃபோர்னியாவில். போன மாதம் பிப்ரவரி முடிவில் ஒருத்தருக்காக படித்தேன் நான். அவர் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சுன்னு இருக்காரு. வேலையில் ஏதோ கஷ்டம் இருக்குது, வேலை மாறணும், புது வேலையை தேடின்னு போகலாமா, எனக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க இன்டர்வியூவில் புக்கில் சொல்லிட்டு, இவனுக்கு ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் இருக்காது, இன்கம் இன்க்ரீஸ் இருக்காது, இப்போ என்ன இருக்கோ அப்படியே அங்கே வைப்பாங்க. அப்படி இந்த நபர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அங்கே இன்டர்வியூ பண்ண அவங்க ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நோ சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ், நோ சேஞ்ச் இன் இன்கம், டு யூ அக்ரி? அதான் அவர் எங்களை திரும்ப சொன்ன, என்ன சார் நீங்கள் சொன்ன வார்த்தையே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. இது நான் படித்த நபர் சென்னையில் இருக்கேன், இன்டர்வியூ பண்ணாங்க கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. இன்டர்வியூ பண்ணின கேண்டிடேட்டும் அதே ஊரை சேர்ந்தவர், வேறு வேறு இடத்துல இருக்கும். அவங்களுக்கு இதே பிலீஃபில் வந்து நம்பிக்கை இருக்கணும் இல்லை, இட் டஸ் நாட் இன்டர்ஃபியர். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எடுத்து யார் படிக்கிறாங்களோ
ம். அவங்க ஊர்ல உள்ள நடவடிக்கை, பழக்கவழக்கங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். விசிட்டிங் த ஏன்செஸ்ட்ரல் டெம்பிள். ம். நம்ம ஊர்ல என்ன ட்ரெடிஷன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தான் எல்லாரும் பங்காளி, கூட்டாளி எல்லாம் போவாங்க. ம். ம். அது ம். இங்க பழக்கம். அது இங்க ம்ஹ்ம். சொல்லியிருக்கோம். ஓஹோ! உங்களால நீங்க படிக்கிறவங்க உணர்ந்துக்க முடியும். இங்க என்ன கண்டிஷனோ ம். அத அங்க காட்டும். கண்ணு முன்னாடி. நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோமோ, அத அங்க உணர்த்தும். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாடி ஜோதிடம் பார்க்கும்போது, நமக்கான விஷயங்கள ஓலைச்சுவடியில ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. ஸோ, அத கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நாடி ஜோதிடத்துல இருக்கும். இதுலயும் அதே மாரி எழுதியிருக்காங்களா? ஸோ 2மே கிட்டத்தட்ட எனக்கு ஃபீல் பண்றது என்னன்னா, கொஞ்சம் ஒரே மாரி இருக்குதோ! அப்டின்ற மாரி இருக்கு. அதாவது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ம். உலகத்துல நெறைய விஷயங்கள் இருக்கு. இது நான் உணர்ந்த உண்மை. ம். சேம்னஸ். இத போலவே இல்ல இன்னொன்னு ஏதோ ஒரு இருக்கு. யாரோ ஒரு சித்தர் வந்து எழுதியிருப்பாங்க. நம்மள இது பத்தின விஷயங்கள் அதுல இருக்கும். கரெக்ட். ஆனா ஒரு சின்ன இதுலயுமே வித்தியாசம் அப்படிதானே? என்னன்னா, ம். ஓலையில எழுதின நாடிக்கு ம். கட்டவிரல் வேணும். உங்களுடைய கட்டவிரல் மேட்ச் ஆகணும். ஆமா, ஆமா. அது இல்லன்னா ம். 17 காண்டமோ, 18 காண்டமோ எதையும் படிக்க முடியாது. ம். அதுலயும் அத கடந்து ஜீவநாடின்னு இருக்கு. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ம். இங்க அது பண்ணினவங்க அனுமதாசன்னு ஒரு பெரிய மாஸ்டர் இருந்தார். அவர் இல்ல இப்போ. ம். நெறைய பேர் வேற வேற இடத்துல படிக்கிறாங்க. ஜீவநாடில என்ன ஆகும்னா, இப்படி எடுத்து படிக்கிறோம்னா, எழுத்துக்கள் வந்துட்டு போகும். ஓகே. இப்ப அது நம்ப நாடி ஆனா ஜோதிடம் அதுக்கு மட்டும் கட்டவிரல் தேவையில்ல. ம். கட்டவிரல் தேவையில்ல. இதுல என்னன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் வேண்டாம். ம். நீங்க எந்த ஊர், கருப்பா, சிவப்பா, உயரமா இல்லையா, ஏழையா இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்ல. உங்களுடைய நியாயமான கேள்வி. இந்த கேள்விய மட்டும் நான் முன் வச்சா கேள்வி போதுமா? தான் ஆரிஜின். ம். கேள்வி தான். அதனால எங்கெல்லாம் கன்சல்ட் பண்ண வர்றாங்க, நான் சொல்லிட்டேன் சார். இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன் சார்ன்னு சொன்னாங்க. உன் பக்கத்துல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துடணும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்து நான் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அது எனக்கு அனாவசியம். நியாயமில்லாதது. ம். இப்போ பக்கத்து வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போறாங்க அடிக்கடி. அவங்கள பத்தி எனக்கு தெரியணும்னு நீ ஆரம்பிச்சிரும். அந்த அ குணங்கள்லாம் வந்து வேண்டாம் அப்படி. நீ நியாயமா இருக்கணும். கேட்கறவங்க உண்மையானவங்களா இருக்கணும். பரீட்சை பண்றது, கேலி பண்றது, அந்த குணமெல்லாம் இல்லாம இருக்கணும். இது ஒரு ஜெனரலா பரீட்சை பண்றது அப்டின்னா எப்படி சொல்றது? இப்ப நீங்க சொல்ற விஷயம் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. நான் உங்கள உங்களுக்கு நம்பணும் அப்டின்னா, உங்களுக்கு நான் உங்கள தெரிஞ்சு பரீட்சை பண்றது ஆமா. அப்டிங்கிறது ரொம்ப நீங்க வழக்கம். பரீட்சை பண்ணீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா சில நேரங்கள்ல ஐச்சிங்ல வர்ற பதில் என்ன சொல்லுன்னா, ம். கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கும். நெறைய நேரம் கேட்காத ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள சொல்லும். ம். ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். ஒரு நபர் வந்து உட்கார்றாரு. சார் என் மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க சார். எனக்கு அது என்னன்னு தெரியணும். அண்ணா உட்காந்துருக்காரு. நான் எடுத்து படிக்கிறேன். ஆஸ்க் ஹிம் டு கம் லேட்டர். அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவர வர சொல்லு. பொதுவா இந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கான், ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு திரும்ப வர சொல்றாங்க. உண்மை அதுவல்ல. என்னன்னு கேட்டா, அவங்க மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணி 1 வாரம் கூட ஆகல. ம். 1 வாரத்துல அந்த பேப்பர்லாம் ஃபைல் கூட ஏறி இருக்காது. ஸ்டேட்டஸ் யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஹி ஹஸ் டு வெயிட். ஆனா இந்த நபர் என்ன பண்றாரு, தன்னுடைய அவசரத்துல ஏதோ ஒரு உந்துதல்ல அத பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கோங்கிற வேகத்துல வராரு. அது இன்கரெக்ட் ஆக்ஷன் பை தட் பர்சன். ஸோ ம். அந்த இடத்துல கரெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பொறுமை கடைப்பிடிக்கிறது. ம்ஹ்ம். அது இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் சொல்லும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த நபருக்கு வந்து வேலையில ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு எனக்கு நான் உணர்ந்தேன். நான் அவர கண்ணு பார்த்து கேட்கிறேன். "உனக்கு வேலையில ட்ரான்ஸ்ஃபர் குடுத்துருக்காங்க போல இருக்கே" அப்படின்னு. "ஆமா" அப்படிங்கிறார். எனக்கு எப்படி தெரியும்னா, ஆஸ்க் ஹிம் டு கோ டு சவுத். அந்த பரீல் ஒன் ஆஃப் த லைன்ஸ். ம். ம். அப்ப அவர் சொல்றாரு, "எனக்கு திருவனந்தபுரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் வந்து வேலைய ட்ரான்ஸ்ஃபர ஒத்துக்காம போக்கு காட்டின்னு இங்கேயே இருக்கேன்." அந்த ஓகே. நபருக்கு இப்போ ம். ட்ரான்ஸ்ஃபர் உண்டாயிருக்கு. அத அவர் ஒத்துக்காம தெரிஞ்சுன்னு இருக்காருங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நீங்க அந்த இத டிவோர்ஸ் எதுக்கு சொல்ல வரேன்? கேட்டவங்களுடைய சந்தர்ப்பங்கள், ம். அவங்களுடைய கண்டிஷன்ஸ், அவங்களுடைய இன்னர் நோன் டீட்டெயில்ஸ் அதோட கனெக்ட் ஆகும். இப்ப என்னன்னா சார், ம். இப்ப அந்த பெர்சன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து 1 வீக்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுனால, உடனே வந்துட்டாங்க. உடனே வரதுக்கான காரணம் அவருக்கான மன உளைச்சல். ஸோ ஜோதிடம் மூலமா நமக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் வராரு.
நீங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கும்போது, எப்படி அதுவரைக்கும் பொறுமையா இருக்க முடியும்? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்ப நான் வேற ஜோதிடர்ட்ட போறேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துரும். அடுத்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல டிவோர்ஸ் நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் இப்படிலாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா, இந்த பிரச்சனை சீக்கிரம் விலகலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா போகணும். அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஜோதிடர்கள் சொல்றது வழக்கம். இப்போ உங்க மூலமா வரும்போது, கொஞ்சம் காலம் கழிச்சு வாங்க அப்படிங்கும்போது, அவருடைய மனநிலை என்ன? எனக்கு சொல்யூஷன் தேடி தான் நான் உங்ககிட்ட வரேன். நீங்க அவர் அந்த ம், மனநிலையில இருந்து கேட்கறது தப்பில்ல. ம், அது நியாயமில்லாத கேள்வின்னு சொல்லல. ஆனா, அந்த இடத்துக்கு பெஸ்ட் ஆன்சர் என்னன்னா, வெயிட்டிங். ம்ஹ்ம், நான் இத உணர்த்தறதுக்கு இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். ஒரு பையன் அஜ்மீர்லேருந்து கூப்பிடுறார். சார், மை வைஃப் இஸ் பிரெக்னன்ட். குட் நியூஸ். நான் கேட்டேன், வென் டிட் யூ செக் தி பிரெக்னன்சி டெஸ்ட்? இன்னைக்கு காலையில் அப்படின்னு. ம், அவன் கேட்குறான் என்ன, ஐ வாண்ட் டு நோ தி செக்ஸ் ஆஃப் த பேபி. ம், நான் சொன்னேன், ம், இட் இஸ் ராங் டு ஆஸ்க் தட் கொஸ்டின். ம், எப்போன்னா, டெஸ்ட் பண்ணின உடனே செக்ஸ் ஆஃப் த பேபி யாராலையும் டிட்டர்மைன் பண்ண முடியாது, ஈவன் வித் மெடிக்கல் ஹெல்ப். அப்போ தான் டெஸ்ட் ம், பண்ணியிருக்காங்க. ம், நான் என்ன உணர்த்த வரேன்னா, நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கே, நம்மளுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கு, நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்கங்கிறது வந்து நார்மல் ம், எதிர்பார்க்கறது. ஆனால் அந்த டிமாண்ட், அந்த உணர்வே தப்பு. அது அவன் உணர்ந்துக்கல. அண்டர் லா இட் இஸ் நாட் ரைட் டு நோ த செக்ஸ் ஆஃப் த பேபி. சட்டப்படி அது பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு உரிய காலம் கொடுக்காம அவசரப்பட்டு கேட்டதும் தப்பு. அப்போ யாராலையும் சொல்லவே முடியாது. சும்மா டெஸ்ட் பண்ணின உடனே பாசிட்டிவ் வந்ததுன்னா லேபுக்கு போனோம், கைனகாலஜிஸ்ட் பார்த்து ஃபிசிக்கல் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அதையெல்லாம் அவர் வந்து பைபாஸ் பண்ணுறாரு. ம், ஏன்னா எனக்கு ஐச்சிங் தெரியுமே, ஸோ பைபாஸ் பண்ணுறது. ஸோ இந்த டெண்டன்சி நிறைய உண்டு. அதனால எது ரைட்டு, எங்கே வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ம், இதில் குறிப்பாக அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து சண்டை போட போகிறாங்க பாருங்க, வார் ஜென்ரல், அவங்கெல்லாம் இதை படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ம், சண்டையில் என்ன மாதிரியான டெக்னிக், அட்வான்ஸ், ரிட்ரீட், இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் இன் த ஃபுட் அப்படின்னு ஆட்களை கூட்டுறது. ம், டு நாட் இன்க்ரீஸ் த ரிசர்வ், அதாவது இப்போ பேக்கப் மெடிசின், அம்யூனிஷன்ஸ், அதெல்லாம் வந்து தகுந்த அளவு எடுத்துக்காம அவசரப்பட்டு இறங்கக்கூடாது ஃபீல்டில். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், யூ ஆர் வாக்கிங் ஆன் த லேண்ட் மைன். இவங்களுக்கு அது தெரியாது, மைன் இருக்கு சைட்டில், அதை டிமைன் பண்ணாமல் இவங்க போயிடுவாங்க. நிறைய க்ளூஸ் அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வாருக்கு அப்ளை ஆகும் ம். ஓகே. படிக்கிறவங்களுக்கு. எதுக்கு ம், சொல்ல வரேன்னா, இந்த நாலேஜ் வந்து ஒரு ஃபீல்டுக்குன்னு இது பண்ணிக்க வேண்டாம். ம், அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த ஏரியாலாம் பார்க்கலாம், எதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா, ம், ஸ்டடீஸ், ஹெல்த், ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சொத்து வாங்குறது விற்கிறதுல தகராறு, சண்டை, கோர்ட் கேஸு, ம், கல்யாணம் பண்ணுறது, டைவர்ஸ், ம், மேல் படிப்பு, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் வேலை தேடிக்கிறது, வெளிநாட்டை விட்டுட்டு இங்கே வர்றது, ம், இது தவிர வேற ஏதாவது காரணங்கள், ம், அது எல்லாத்துக்கும் இதை கேட்கலாம். என்ன மாதிரி பதில் வரும்னா, பொதுவாக உங்களை காப்பாற்றணும், உங்கள் நிலைமையில வந்து நடக்க போகிறத உணர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உங்களை ப்ளீஸ் பண்ணுங்கிற ஐடியாவே இருக்காது. ம், பொதுவாக மீதி சிஸ்டமில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு எப்படியான ஒன்று பாசிட்டிவாக சொல்லிடணும், ம், அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே நீ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை உணர்த்தும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுடைய தலைவர், ஆஃபீஸில் சிலபஸ் மாற்றுறாங்க, ஸ்டடி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சிலபஸ் மாற்றணும். அவருக்கு 2 பேர் வந்து ஸ்டாஃப் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து கேட்குறாரு, அப்போ என்ன சொல்லுது, டேக் ம், ஆக்ஷன் ம்ஹ்ம், அப்படின்னு துறை ரீதியாக என்கொயரி வைக்கிறது, அவங்க பண்ண தப்பை கண்டிக்கிறதுக்கு மெமோ கொடுக்கறது, ம், டிபார்ட்மெண்டல் என்கொயரி வைக்கிறது. அது முடிஞ்ச உடனே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பதில், டாக் டு யுவர் டாட்டர் அபவுட் மேரேஜ். ம்ஹ்ம், என்னடா இது, நான் கேட்காத கேள்வி இது. ம், நான் சொல்லவே சொன்னேன், நீ கேட்காத ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். என்ன, உன் பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பற்றி பேசு. ம், அவர் அப்போ தான் உணர்ந்துக்கிறார், பொண்ணுக்கு கல்யாணம் அவள் வந்து தள்ளி போட்டுன்னு வரா. ஷீ இஸ் எவேடிங், ஷீ இஸ் எம்பிபிஎஸ் டாக்டர், வயலின் கிளாஸு, டான்ஸு கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு ம்ஹ்ம், சீரியஸாக ப்ராக்டிஸை பற்றி கவனம் வைக்காம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறா. ஸோ என்ன உணர்த்த வருது, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், உன் லைஃப்பில் அது என்ன இம்பார்ட்டன்ட், ம், அது கேட்காத கேள்வியாக இருந்தாலும் அதை பற்றி உணர்த்தும். அது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெற்ற தாய் தந்தையை விட அருளோட கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த
பிளஸ்ஸிங்ஸ் இதில் இருக்கும். ம். அது வழிகாட்டுதலாக இருக்கும், வார்னிங்காக இருக்கும், டைரக்ஷனாக இருக்கும், மேப்பாக இருக்கும், ம். ஆக்ஷன்ஸ், அட்வான்ஸ் அண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல. அதே ம். மாதிரி ஒரு செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அடியால் அனுப்பக்கூடாது. இன்வோக் த லா அப்படின்னு சொல்லும். இன்வோக் த லான்னா லாயர் நோட்டீஸ் அனுப்புறது, கேஸ் கொடுக்கறது, ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் பண்ணுறது அது. ம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளையிங் இது வந்து வெரி ஓல்டு, வெரி மாடர்ன். இதில் இருக்காங்க ம். இந்த லைன்ஸை. இதை வந்து அப்படியே 0 and 1 கன்வெர்ட் பண்ணலாம். 0 and 1 வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எழுதுகிற பைனரி. நம்பர்ஸ் தான் ப்ரெடிக்ஷனா சார்? இந்த இமேஜை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கான ப்ரெடிக்ஷன் கிடைக்குமா? ப்ரெடிக்ஷன் இல்லை, இது வந்து காலத்தோட ஒத்து இருக்கு, என்னைய தேதிக்கு பிறந்துருது அப்படிங்கிறது உணர்த்தவர். ம். அது போக இன்னொரு இடத்துல வந்து உழாமல் நீ அறுவடை செய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ம். யூ ஹார்வெஸ்ட் வித்தவுட் ப்ளவிங். ம். அது எப்படி முடியும்? ம். பூமி இல்லாம எப்படி? ம். ஆனா இந்த காலத்துல ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதுக்கு பேர் ஹைட்ரோபானிக்ஸ். ம். ஹைட்ரோபானிக்ஸ் இந்த டெக்னாலஜியில் பேம்பூவில் இல்லை பைப்பில் வந்து வாட்டர் வச்சு நியூட்ரியன்ஸ் போட்டு பிளான்ட் சீட்லிங் பண்ணி இந்த காயர் பெட்டில் வச்சு, நிலத்துக்கு பதிலாக காயர் பெட் வரும், அதை வச்சு வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் கோடியில் சம்பாதிக்கிறாங்க. ம். அண்ட் இதில் ஒரு சாப்டரில் ஃப்ளைட்டை பற்றி சொல்லும். ம். அந்த ஃப்ளைட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அது அந்த ஃப்ளைட் இட் வில் பிளமெட். நான் அது அப்படியே நிற்கிறது பாருங்கள். ஃப்ளையிங் பேர்ட்ஸ் லீவிங் பிஹைண்ட். நான் இங்கே கை வச்சுருக்கேன். ம். இதில் ஆரம்பம் வந்து சொல்லும், ஃப்ளையிங் பேர்ட் லீவ்ஸ் அ சவுண்ட் நாட் ஃபிட்டிங் டு ஃப்ளை ஹை. ம். நான் தேடியெல்லாம் எடுக்கலையே. ம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பொருந்தும், நம்ம சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும், நம்ம கேட்காததுக்கு பதில் சொல்லும். ம். இதில் என்ன விஷயம்னா, நம்ம நினைக்கிறது தான் அங்கே பதில் சொல்லணும்னு பிடிவாதம் பிடிக்கூடாது. ம். பி ரிசப்டிவ் டு நோ. அப்போ நிறைய இது ஓப்பன் ஆகும், நம்ம கேட்காததெல்லாம் தெரிய வரும்.